we have to trust on God's supernatural provision. ஆண்டவர் கொடுக்கிற அந்த கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமையின் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். எனக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார் நிச்சயம். ஆனால் நான் என்ன செய்யணும்? எலிசாவின் நாட்களில் ஒரு மகள் கடந்து போகிறார். என்னுடைய கணவன் இறந்து விட்டார். என்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கடன்காரங்களை கேட்குறாங்க. நான் என்ன பண்ண? சமாதானம் இல்லை. கடந்து வந்து சொல்லுகிறாள். தேவன் அந்த மகளுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாய் முடிவு செய்தார். அப்போ எலிசா கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்னமா இருக்குதுன்னு கேட்குறார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால். எண்ணெய் இருக்குன்னு தான் நான் கேட்டேன், எண்ணெய் இல்லைன்னா கேட்டேன். ஒரு குடம் எண்ணெய் தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஒரு குடம் எண்ணெய் போதும். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்கில், ஒரு டேலண்ட், ஒரு காரியம் ஆண்டுக்கு போதும் உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை வெளியில கொண்டு வரும்படியாய். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவ திட்டம், ஆண்டு உங்களுக்கு என்ன வைத்திருக்காரோ அதை வெளியே கொண்டு வர அவருக்கு தெரியும். ட்ரஸ்ட் ஆன் இஸ் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். இந்த தேசத்துக்கு நான் வருகிற பொழுது நான் ஊரில் ஒர்க் பண்ணது, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். எனக்கு இருந்த ஒரே ஒரு என்னுடைய இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதை ஆண்டவர் எடுத்து அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் எப்போ தெரியுங்களா நம்ம வாழ்க்கையில் நடக்கும்? என்னை முழுமையாக உங்கள் கருத்தில் கொடுக்குற ஆண்டவரை. ஆண்டவர் பார்த்து கேட்குறார், இந்த பையன்கிட்ட என்னப்பா இருக்குது? 5 அப்பா 2 மீன் தான் இருக்குது. அது அவர் கையில் கொடுங்கன்னு சொல்கிறார். அவர் கையில் கொடுத்துறார். அந்தபடி தான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே உங்கள் கரத்தில் எங்களை கொடுத்துற ஆண்டவரை நீங்கள் விரும்புகிறபடி நடத்துங்க. வி எக்ஸ்பீரியன்ஸ் த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தேவ சமூகத்தில், இந்த தேசத்தில், இந்த நாட்களில் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும், தேவனுடைய ஊழியத்தை நடப்பிக்கணும், அதை ஸ்தாபித்து நடத்தணும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி. But we have experienced a supernatural provision that gives us the confidence and strength move forward according to His word. எலிசாவுக்கு அந்த தைரியம் இருந்தது, எலிசாவுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, இந்த மகளை ஆசீர்வதி. உங்கள்கிட்ட என்னமா இருக்குது? ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் என்றில்ல, அந்த ஒரு கூட எண்ணெய் இருக்குல்ல, நீ போய் பக்கத்தில் வீட்டார் இடத்துல வெற்று பாத்திரங்களை வாங்கி அதை நிரப்புனார். பாருங்க, அங்கே 6 வற்றி போயிற்று. எலிசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இந்த மகளுக்கு எதுவுமே இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்தது. உன்னிடத்துல என்ன இருக்குதோ அதை ஆண்டவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தயவு செய்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் மேலான கிருபைகளை வைத்திருக்கார். ஆமென். தயவு செய்து யாரையும் நீங்கள் நான் ரொம்ப இன்ஃபீரியர், என்னால் முடியாது, இந்த தேசம் நிற்க முடியாது. கர்த்தர் இந்த தேசத்தில் உங்களை நிற்கச் செய்வார், நிலைநிறுத்துவார், நாட்டுவார், பலப்படுத்துவார். உங்கள் மேலே கொடுத்த அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படும் காலங்களுக்குள்ளாய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கார். ஹல்லேலூயா. மேன்மையாக வெளிப்படும். தேவன் கொடுக்கிற அந்த சமாதான வாழ்க்கையில் பிரவேசிக்கும்.